வணக்கம், மீனாஸ் கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ ஒரு எம்மியான ஸ்வீட், ரோஸ் மிக்ஸ் ஸ்வீட். இது கிட்ஸோட ஃபேவரட்டாக இருக்கும். நல்ல ஃப்ளேவரில் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்வீட். ரோஸ் மில்க் பண்ணுற அந்த ரோஸ் மிக்ஸ் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கீ, அதாவது 1/4 கப் கீ ஒரு கடாயில் சேர்த்துருங்க. ஸ்டவ் மீடியத்திலே இருக்கட்டும். இதோட 3/4 கப் மைதா மாவு சேர்த்து இதை நம்ம மாவை வறுக்க போகிறோம். மீடியமாகவே ஸ்டவ் வச்சு வருங்க. ரொம்ப சிவக்க வறுக்க வேணாம், மாவை கருக விட்டுறக்கூடாது. அதனால் ஸ்டவ் நிதானமாக எரியட்டும். ஒரு 4 to 5 மினிட்ஸ்க்குள்ளேயே இந்த மாவோட ரா ஸ்மெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி கீ எல்லாம் சக் பண்ணிவிட்டு இப்படி உதிராக நல்லா வந்துடும். இதை தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுருங்க. இந்த மாவை இந்த அளவுக்கு மாவு இருந்தால் போதும். இப்போது இது ஆறட்டும். அதே கடாயில் 3/4 கப் மாவுக்கு 1 கப் சுகர் எடுத்துக்கோங்க. இதில் வாட்டர் 1/3 கப் ஆட் பண்ணுங்கள். அந்த சுகர் மூழ்கிற அளவுக்கு வாட்டர் இருந்தால் போதும். ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியத்தில் இருக்கட்டும் ஸ்டவ்வு. இப்போது சர்க்கரை கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிக்கும். கிளறி விடுங்க. நம்ம பாகு 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சியில் எடுக்கணும். அப்படி 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வந்த பிறகு தான் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மாவு சேர்க்கணும். அதனால் நீங்கள் பாகு பதம் செக் பண்ணுங்கள். தம்மில் எடுத்து செக் பண்ணலாம், அல்லது அந்த கரண்டியவே நீங்கள் இப்படி நீளமாக விட்டிங்கன்னா ஸ்ட்ரிங் மாதிரி விழும் கடைசி ட்ராப் கூட. அப்போ 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி ரெடி. இதோட ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இனிமேல் ஸ்டவ்வை ஆன் பண்ண வேண்டாம். ஃபியூ ட்ராப்ஸ் ரோஸ் மிக்ஸ் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இந்த சிரப்பில் நம்ம வறுத்து வச்சுருக்க மாவை சேர்க்க போகிறோம். மாவை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அதோட கட்டிகள்லாம் போகிற அளவுக்கு நல்லா உடச்சி கிளறுங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே மாவு ரெடி ஆயிடும். ரொம்ப நேரம் கிளற வேண்டி இருக்காது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப்லேயே இருக்கட்டும், கடாய் ஸ்டவ் மேலே இருக்கட்டும். அந்த ஹீட்டே போதுமானது. இப்போது இது நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கும் பொழுது கொஞ்சம் நேரத்தில் இந்த மாவு கொஞ்சம் நல்லா திக்காகி வரும். திக்காகிட்டு திருப்பி இது நல்லா ட்ரை ஆகிடும். மாவு அப்படியே ஒரு க்ரம்பிள் ஸ்டேஜுக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே மாவு இந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இதை அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறின பிறகு இந்த மாதிரி ட்ரை ஆகிடும். இதோட ஒரு 2 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணி கிளறி விட்டுருங்க. இந்த மாதிரி ட்ரையாக கட்டிகளாக இருக்க இந்த மிக்ஸை தான் நம்ம எடுத்து இதில் நம்ம லாடு பிடிக்க முடியாது. இதை தான் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ட்ரை ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் கொடுங்க. ஒரு 2-3 பல்ஸ்லேயே இந்த மாதிரி மாவு நல்லா ஸ்மூத்தாயிரும். இந்த மாவு நல்ல சாஃப்டாக கொஞ்சம் மாய்ச்சராக உருட்டுறதுக்கு ஏதுவாக இருக்கும். இதோட 1 டேபிள் ஸ்பூன் கீயில் சின்னதாக கட் பண்ண முந்திரியை ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிடுங்க. மாவை நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு கையிலேயே நமக்கு அதிலே மாய்ச்சர் இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் நெய் கையில் தடவிக்கோங்க. தடவிட்டு லாடுகளாக பிடிச்சு வைங்க. இது பிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப சிரமமாக இருக்காது. இந்த லாடோட டெக்ஸ்சர் நல்ல சாஃப்டாக இருக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவரில் இருக்கும். இப்போ இதை நல்லா பிடிச்சு வச்சுருங்க. இதுதான் ரோஸ் மிக்ஸ் லாடு. இதனுடைய ஃப்ளேவரும் இதனுடைய டேஸ்ட்டும் அந்த ரோஸ் மிக்ஸோடு சேர்ந்த அந்த ஸ்வீட்னஸும் கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஹாலிடேஸில் சம்மரில் இதை குயிக்காக பண்ணி கொடுத்து கிட்ஸ்க்கு கொடுங்க. ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சா 1 வாரம் கூட சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எடுத்து சாப்பிட்டா சில்னஸோடு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க, லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.